ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான தக்காளி தொக்கு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, நான் 1/2 கிலோ நாட்டு தக்காளி எடுத்துருக்கிறேன். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா 400 கிராம் உரிக்கிறதுக்கு முன்னாடி, உரித்த பின்னாடி பார்த்திங்கன்னா 1/4 கிலோ இருக்குது. கருவேப்பிலை இந்த இவ்வளோ கணம் எடுத்துருக்கிறேன். வெள்ளைப்பூண்டு ஒரு 50 கிராம் எடுத்துக்கிறேன். ஒரு 17 பல் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீர் சில்லி எடுத்துருக்கிறேன். 2 மட்டும் தான் எடுத்துருக்கிறேன். இது நம்ம உங்களுக்கு பிரியப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம். நம்ம கலருக்காக தான் போடுறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகா வத்தல் வந்து ஒரு 6 எடுத்துருக்கிறேன். பச்சை மிளகா பார்த்திங்கன்னா ஒரு 6 எடுத்துருக்கிறேன். இஞ்சி வந்து கொட்டி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் என்னோடய வீடியோ எல்லோரும் பார்க்குறீங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். அப்புறம் நான் செய்கிற சமையல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு அது ரொம்ப நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் நல்லெண்ணெய் தான் பயன்படுத்துகிறேன். உங்களுக்கு எது பிரியமோ நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. முதல்ல இந்த வரமிளகாயை நம்ம போட்டுடலாம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. நான் சின்ன அடுப்பில் சிம்மில் வச்சுருக்கிறேன். சரிங்களா? லைட்டாக இதானோடனே அப்புறம் இந்த மிளகாயும் போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அந்த கருவேப்பிலை நல்லா மொறுமொறுன்னு வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த பச்சை மிளகாயை போட்டுக்கலாம். அடுப்பு நான் இப்போ வரைக்கும் சிம்மில் தான் வச்சுருக்கிறேன். நீங்களும் அதேமாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இஞ்சி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வெள்ளைப்பூண்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சின்ன வெங்காயத்தை நம்ம போட்டுக்கலாம். சின்ன வெங்காயத்தை போட்ட உடனே சின்ன அடுப்பை ஃபுல்லாக வச்சுக்கலாம். ஒரு 3 நிமிஷம் வதக்குங்க. அப்புறமா பார்க்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளியை நம்ம போட்டுடலாம். ஒரு 3 நிமிஷம் நான் வதக்கிட்டேன். இப்போ இந்த தக்காளியை போட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கலாம். டைம் பார்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வதக்கலாம். அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உப்பை வந்து வறுக்கிறேன். இதை வறுத்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நிறைய வறுத்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு போட்டு தேவைப்படலைன்னா வச்சிடலாம். சரிங்களா? இதையும் நம்ம இப்படி வறுத்துக்கலாம். தக்காளியை ஒரு 5 நிமிஷம் டைம் பார்த்து வதக்குங்க. அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், புளி வந்து நான் ஊற வச்சுருக்கிறேன். அதை தான் சேர்த்துக்கிறேன். நீங்களும் ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம தேவைன்னா மறுபடியும் சேர்த்துக்கலாம். மிச்சத்தை நான் வச்சுருக்கிறேன், அப்புறமா சேர்த்துக்கலான்னு. இந்த உப்பு வந்து பார்த்திங்கன்னா வறுத்துட்டேன். இப்போ இதையும் அதில் சேர்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் நான் வதக்கிட்டேன். நான் மூடி போடலை, சிம்மிலையும் வைக்கல, சின்ன அடுப்பில் ஃபுல்லாக வச்சு 5 நிமிஷம் இப்போ வதக்கிட்டேன். மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த வடைச்சட்டி அடுப்பில் வச்சுருந்து டைம் பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் கரெக்டாக எடுத்துருக்குது. இதை இவ்வளோ வதக்குற வரைக்கும். இப்போ வந்து நம்ம இதை என்ன பண்ணலான்னா, அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சிட்டு பார்க்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், வடைச்சட்டியில் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிட்டோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு பருப்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம இந்த அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். சரிங்களா? வச்சுட்டு இங்கே பார்த்திங்கன்னா இதை வந்து நான் மிக்சியில் அரைச்சிட்டேன் நல்லா. இப்போ வந்து இதை வந்து அந்த தாளிச்சதில் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம இதில் போட்டுட்டோம். இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணலான்னா, நல்லா வற்ற வைக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணால் டேஸ்ட்டு பாருங்கள். உப்பு தேவைப்பட்டாலும் கொஞ்சம் வறுத்து
அப்படி போட்டுருங்க கல் உப்பை. காரம் தேவைப்பட்டாலும் நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் புளிப்பு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம ஏற்கனவே புளி ஊற வச்சுருக்குறோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணியவே நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இன்னும் ரொம்ப நேரம் வற்ற வைப்போம், அப்போ வந்து அந்த தண்ணியெல்லாம் வற்றிடும். சரிங்களா? இப்போ வந்து இந்த அடுப்பை வந்து நம்ம சிம்மிலே தான் வச்சுக்கணும். அதிகமாக வைக்கலாம், ஆனால் நம்ம பக்கத்தில் நின்று கிண்டிக்கிட்டே இருக்கணும். சிம்மில் வச்சிட்டோன்னா கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்க வந்து கிண்டிட்டு நம்ம அப்படியே நல்லா சுண்டுற வரைக்கும் கிண்டிக்கலாம். அதனால தான் சொல்கிறேன். அதுமாரி இந்த பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கனமான பாத்திரம் வச்சிட்டிங்கன்னா அடியால் ரொம்ப பிடிக்காது. நம்ம வெயிட் இல்லாத பாத்திரம்னா ரொம்ப பிடிக்கிற மாதிரியே இருக்கும். நம்ம அடிக்கடி ரொம்ப கிண்டிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் ஒரு இது. இப்போ வந்து நானும் டேஸ்ட்டு பார்த்துக்கிறேன், நீங்களும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் வந்துடுச்சு. இந்த மாதிரி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் கரெக்டாக சொல்லணுன்னா, நான் 3:30 மணிக்கு இதை ஆரம்பித்தேன். இப்போ மணி 4:30 சாயந்தரம். 1 மணி நேரம் சிம்மிலே வச்சு இடையில இப்படி கிண்டி விட்ருக்குறேன். சரிங்களா? இப்போ இது பார்த்திங்கன்னா இரும்பு வடைச்சட்டி அப்படிங்கிறதுனால அதிகமாக பிடிக்கல. அதிகமாக இல்லை, பிடிக்கவே இல்லை, நல்லா இருக்குது. சப்போஸ் வந்து நீங்கள் நார்மல் பாத்திரத்தில் வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாவே அடிக்கடி கிண்டி விட்டுட்டே இருங்க. நானும் இடையில ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்க கிண்டிக்கிட்டே தான் இருந்தேன். இப்போ இந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்லா ஆற வச்சுட்டு நம்ம கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சிடலாம். வச்சுட்டு நீங்கள் நாளைக்கெலாம் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா, அதில் எண்ணெய் மிதக்கலை அப்படின்னா நீங்கள் நல்லெண்ணெய் வந்து சூடு பண்ணி ஆற வச்சு இது மேல் டாப்பில் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா அது நீங்கள் எவ்வளோ நாள் வச்சுருந்தாலும் கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். அதுமாதிரி எடுக்கும் போதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும், எண்ணெய் மேலே மிதக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இப்போ நீங்கள் ஒருவேளை எண்ணெயோடு எடுத்துட்டிங்க, அதில் எண்ணெய் இல்லை அப்படின்னா உடனே நம்ம என்ன பண்ணணும்னா நல்லெண்ணெயை வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்சு அது மேல் டாப்பில் ஊற்றி வச்சிட்டோம்னா நீங்கள் எவ்வளோ நாள்னாலும் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா நம்ம இதில் புளி போட்டிருக்கறதுனால சீக்கிரம் சளிச்சு போகாது, நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உப்பை வந்து நம்ம வறுத்து போடுறது அதுக்கு தான், சீக்கிரம் கெட்டு போகக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் போட்டிருக்குறோம். மற்றபடி நம்ம இதில் கெட்டு போகக்கூடாதுங்கிற வேறு எதுவும் நம்ம சேர்க்கலை. சரிங்களா? அதனால் நீங்களும் வீட்டில் வந்து இதை பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.